டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். டீ கடை அப்படின்னாலே பஜ்ஜி தான். அந்த பஜ்ஜியிலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான பஜ்ஜி ஒன்று போட போகிறோம். ஃப்ரீ டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பஜ்ஜி நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி சாப்பிட்டது இல்லை அப்படின்னா வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இன்றைக்கே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். நல்லா சூப்பர் ஸ்நாக்ஸு, உங்கள் குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம சின்ன பவுல் எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப்பு போல் மைதா அதை இந்த பவுலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியாக நம்ம இதை கரைக்கணும். கெட்டியாக கரைக்கணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் நம்ம அதை ஒரு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான ஒரு பேஸ்ட்டாக நம்ம அதை கலந்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக கலந்துக்கங்க. கலந்துட்டு தனியாக ஒரு பக்கம் வச்சுருங்க. கலந்துக்கிட்டால் போதும். நம்ம ப்ரெட்டு வந்து 200 கிராம் ப்ரெட்டு நம்ம மில்க் ப்ரெட்டு தான் எடுத்துருக்கோம். அந்த மில்க் ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டானா ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டான ப்ரெட்டு மில்க் ப்ரெட்டு நம்ம பேக்கரியிலேயும் கிடைக்கும். அது 200 கிராம் உள்ள பாக்கெட்டு ஒன்று வாங்கிட்டு இப்போ நம்ம இதை ஓரங்களை மட்டும் கட் பண்ணிக்கிற போகிறோம். ப்ரௌனாக இருக்க கார்னரை மட்டும் ஓரமாக கொஞ்சமாக வெட்டிடலாம். லேசாக நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு இந்த ஓரங்களை மட்டும் சின்ன லேயராக கட் பண்ணுங்கள். அந்த ப்ரௌனாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணுங்கள் போதும். இப்போ இதேமாரி நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சு அந்த ப்ரௌனாக இருக்கக்கூடிய அந்த ஓரங்களை மட்டும் லேசாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா ப்ரெட்டையும் நீங்கள் அந்த ஓரங்களை பூரா கட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். ரெட் ஸ்லைஸை பூரா அந்த மாதிரி நல்லா கார்னரெல்லாம் கட் பண்ணிவிட்டு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இதை என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அந்த சப்பாத்தி பலகையில் வச்சுட்டு நம்ம கட்டையை வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு அமுக்கி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அதாவது எதுக்கு நான் இந்த ப்ரெட்டு வாங்க சொன்னோன்னா இந்த ப்ரெட்டு தான் கொஞ்சம் நமக்கு உடையாமல் நொறுங்காமல் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த ப்ரெட்டு வந்து மில்க் ப்ரெட்டு கொஞ்சம் சாஃப்டான ப்ரெட்டு. சில நேரங்களில் வந்து இந்த சின்ன பாக்கெட்லாம் இருக்கும் கடையில், அது வந்து கொஞ்சம் உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து நல்லா அழுத்தி எப்படி கடைசி வரைக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போம் அதே தான், அது மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. அந்த மைதா பசையை பேஸ்ட்டை வந்து லைட்டாக இந்த ஒரு சைடு கார்னரில் மட்டும் லேசாக இந்த மாதிரி ஒரு சைடு கார்னரில் மட்டும் இந்த மாதிரி லேசாக தடவி விடுங்க. போதும். லேசாக ஒரு பக்கம் தடவி விடுங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஜாமு, நம்ம பிரெட் ஜாமு தான் இது. அந்த ஜாமை கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எடுத்துட்டு எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி தடவி விட்டுருங்க. இந்த அளவுக்கு தடவினா போதும். லைட்டாக அப்படியே இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த கார்னர் எடுத்து நல்லா ஒட்டு நாக்கில் நல்லா உருட்டிடுங்க. ஒட்டு நாக்கில் வச்சு நல்லா டைட்டாக உருட்டிடுங்க. அப்படியே ரோல் பண்ணிடுங்க. அப்படியே ரோல் பண்ணி அந்த மைதா பேஸ்ட் இருக்குல்ல அதை அப்படியேவும் சேர்த்து ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பராக ஒரு ப்ரெட்டு ஜாம் ரோல் தயார் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஜாம் பிடிக்கும்னா இந்த இடத்துல தடவிக்கோங்க. இல்லை வேண்டாம்னா சும்மா கூட ரோல் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஜாம் பிடிக்காதவங்க சும்மா கூட அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது போல் எல்லாத்தையுமே உருட்டி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம 15 பீஸ் வந்திருக்கு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு 1 கப்பு கடலை மாவு, தனி கடலை மாவு தான் எடுத்துருக்கோம். 1 கப்பு தனி கடலை மாவு 150 கிராம் வரும். அதை எடுத்து இந்த பவுலில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, சாதாரண பச்சரிசி மாவு தான், நம்ம பாக்கெட் மாவு தான், வறுக்காத மாவு. அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டோம் 1/4 கப்பு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூள் உப்பு, பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்சு. இப்போ இதுக்கு காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், அப்புறம் சோடாப்பு ஒரு 2 பிஞ்ச் அளவு சோடாப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்ருங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பஜ்ஜி மாவு தான் கரைக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, புதுசாலாம் எதுவும் இல்லை. பஜ்ஜி மாவு தான் கரைக்க போகிறோம். அதுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா இந்த அளவு கலந்துட்டு இப்போ மாவு கலந்த பிறகு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன்ட்டும் இதில் சேர்த்துருங்க. மாவில் எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக, அதாவது ரொம்ப ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக ஒரு 100 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு விஸ்கை வச்சு நல்லா கெட்டியாக கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எந்த பதம் வேணுன்றதை நான் சொல்கிறேன்.
இப்போ அந்த கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக கலந்துக்கங்க. அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் கட்டி இல்லாமல் ஓடி தண்ணி ஒரு 50 ml மட்டும் சேர்த்துக்கங்க. நம்ம வழக்கமாக ஒரு பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். வழக்கமாக பஜ்ஜி மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கும், இது அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்றது சொல்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிட்டத்தட்ட நமக்கு தண்ணி ஒரு 150லேருந்து 200க்குள்ளே தான் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சிக்கோங்க. வழக்கமாக பஜ்ஜி மாவு இதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும், நம்ம அதை விட கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கிறணும். இப்போ நல்லா நமக்கு கரைப்பட்டுருச்சு. நம்ம மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். பஜ்ஜி மாவு வந்து இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் சேர்த்துருங்க. நம்ம உழும் போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒரு 3/4 வாசிக்கு மட்டும் சேருங்க. இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம வந்து பிரெட் ரோலை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. அவ்வளோதான், சூடாக்கிட்டு நீங்கள் மீடியத்துக்கு கூட வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த பிரெட் ரோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குச்சி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் ஒரு இரும்பு கம்பி இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அதில் சொருவிடுங்க. கோர்த்துட்டு கம்பியில் வந்து லைட்டாக கொஞ்சமாக சொருவினா போதும், ரொம்பையும் உள்ளே தள்ளிடாதீங்க. இந்த அளவுக்கு ஒரு 1/4 வாசி அளவுக்கு உள்ளே நுழைஞ்சா போதும். இப்போ நம்ம மாவு ரெடியாக அங்கே கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுக்கு அப்படியே முக்கிடுங்க. அப்படியே முக்கிட்டு மெதுவாக எடுங்க. மெதுவாக எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் இறக்கிடுங்க. எடுத்து இப்படி நகட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், அப்படியே நகட்டி விட்டுருங்க. அது வாட்டில் பஜ்ஜி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு முக்குங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு முக்கு எடுத்துட்டு அப்படியே தூக்கிடுங்க. தூக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த முள்ளு கரண்டியை வச்சு லேசாக அப்படி நகட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம கைட்டை எடுத்து போட்டோம் அப்படின்னா மாவு அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு சேஃப் இல்லாமல் இருக்கும். அதுக்காக இந்த டைப்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா உருண்டையை வந்து வரும். அப்படியே அங்கிட்ட இருந்தால் உருண்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் அதை அங்கிட்ட தள்ளி விட்டு நல்லா 2 பக்கம் வேக வைக்கணும், எல்லா பக்கத்தையும். அவ்வளோதான். நமக்கு வந்து அந்த மாவு வந்து வேகிற நேரம் தான். ஏன்னா நமக்கு உள்ளே ஏற்கனவே பிரெட் வந்து அது ஜாம் ரோலு, அது அப்படியே இருக்கும், ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம இப்போ வந்து மாவை மட்டும், இந்த பஜ்ஜி மாவு மட்டும் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தான் எண்ணெயில் போட்டிருக்கோம். வச்சு இந்த அளவுக்கு ரெடியானோடனே இதை எடுத்துடலாம். நல்லா முழுக்குன்னு ரெடியாக இருக்குது. எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். அடுப்பு வந்தாலே போதும், நல்லா மாவு வந்து நல்லா பொஃப்னு வெந்து வந்துடும். அந்த அளவுக்கு வெந்து வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு பொரிச்சு எடுத்துட்டோம். அடுத்த ரவுண்டு இதே மாதிரி தான். இந்த ஜாமு, அந்த ப்ரெட்டு, அப்படியேவும் அந்த நம்மளோட பஜ்ஜி மாவோட லேயரு 1 2 3 ஸ்டெப்பாக சூப்பராக இருக்கும். இந்த ஜாமு நடுவில் அந்த ஜாமு வச்சு நல்லா செய்யும்போது அந்த டேஸ்ட்டு, அந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த மாவோட கொஞ்சம் காரத்தன்மை, அந்த பிரெட்டோட இனிப்பு, அது ஜாமோட இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு ஒரு புதுமையான ஒரு சுவை கிடைக்குது. நல்லா அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சுவையான ஒரு பிரெட் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.